இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ளங்களே, நாளைய நாளுக்காய் கவலைப்பட்டு கடவுளை மறந்து கோணல் பாதையில் பயணிப்பவர்களுக்கு கடவுளும் செல்வமும் இருவேறு துருவங்கள் என்பதை ஆழ பதியம் செய்கிறது இன்றைய திருப்பலி. இல்லாதவரை வீழ்த்தி இருப்போரை வாழ்த்தி உறவுகளை சாய்த்து நல் உணர்வுகளை அளிக்கும் அரிய வகை ஆயுதமாம் பணத்திற்கு பணிந்த யூதாஸ் சரித்திரத்தின் கரும்புள்ளியே. கடவுளுக்கு பணிந்த ஒற்றை காரணத்திற்காய் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்ட இறைவாக்கினர் செக்கரியா இறை நம்பிக்கையின் நாயகனே. காகித கடவுளை பிடிக்க போராடிய எவரும் சிகரத்தை அடைந்ததாய் தடயங்கள் ஏதும் இல்லை. அற்ப புல்லுக்கே அணி செய்யும் நம் ஆண்டவர் வானத்து பறவைகளை விட மேலான நமக்கு அதிகம் செய்திடுவார். கடவுளுக்கு பணிந்திட வாருங்கள் என்று அழைக்கும் இறைபலியில் இணைவோம், இறை ஆசீர் பெறுவோம். சகோதரிகளே சகோதரர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் ஆக்குவந்தவர்களாகின உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இஸ்ரேல் அரசர் யோவாசும் மக்களும் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்து அசோர கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டதால் ஆண்டவர் அவர்களை சிரியர்கள் கையில் ஒப்புவித்தார். அரசர் யோவாசு தன்னுடைய அலுவலர்களால் கொலையுண்டு சாகுமாறு செய்தார். எனவே இறைமக்களாகிய நாமும் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லாமல் அவரின் அன்பை, அரவணைப்பை, பாதுகாப்பை உணர்வோம் என்ற சிந்தனையோடு இன்றைய வாசகமான 2 குறிப்பேடு நூலிலிருந்து வாசிக்க கேட்போம். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 17 முதல் 25 முடிய. யோயதா இறந்தபின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசனின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்றளித்தனர். கொள்ளை பொருட்கள் அனைத்தையும்
தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிக சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரேல் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோதாவின் மகனின் இரத்த பலியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீது நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89. நாம் பாட வேண்டிய பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நிலைக்கச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்ட போது உடன்படிக்கை செய்து கொண்டே என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நிலைக்கச் செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்த உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். நிலைக்கச் செய்வேன். அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ, என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோ, என் விதிகளை மீறினாலோ, என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோ, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன். அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச்
நிலைக்கச் செய்வே. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வே. நிலைக்கச் செய்வே. ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். என் வாக்கு பிறழாமையினின்று வழுவ மாட்டேன். ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். என் வாக்கு பிறழாமையினின்று வழுவ மாட்டேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வே. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வே. நிலைக்கச் செய்வே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 24 34 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தது அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோனு கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்று போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கும் இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என
உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளையே கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்த நாளுக்கு அன்றென்று உள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செல்வத்தையே தேடுவதற்கு உறவையும் வாழ்வையும் இழந்த மனிதா, இப்பொழுதாவது உன் வாழ்வை வளமேற்றிய ஆண்டவரை நாடு. செல்வத்தினால் நான் என்ற அகந்தையோடு வாழும் மனிதா, இப்பொழுதாவது நாம் என்ற இயேசுவின் உணர்வினை உன் நாவினால் பாடு. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகில் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையும் பணத்திற்கு நாம் அதிகம் கொடுக்கின்றோம். செல்வத்தையே அதிகமாக நாடி செல்லும் மனிதனுடைய மனது இறைவனை நாடுவதற்கு தடையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் ஏற்றம் காண வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் கருதுபவற்றை எல்லாம் நாம் மாற்றிவிட்டு இந்த உலகத்தை உருவாக்கி நம்மையும் படைத்தாண்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவரை நாடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விற்கும் நிறைவான அருளும் ஆசீரும் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படையாக சொல்லி தருகிறது. கல்யாணம் சுந்தரம் என்ற ஒரு திருமணமாகாத ஒரு மனிதர் 45 ஆண்டுகளுக்கு மேலாக நூலக பொறுப்பாளராக இருக்கிறார். தன்னுடைய வருமானத்தில் கிடைக்கின்ற எல்லாவற்றையும் இந்த ஏழை எளிய முதியோர்களுக்கு கொடுக்கிறார். தனக்கென்று எதுவுமே சேமித்து வைத்துக் கொள்ளவில்லை. தனக்கென்று தேவை என்று இருந்தால் தானே உழைத்து தன்னுடைய வயிற்றை நிரப்பக்கூடிய மனிதராக இருந்தார். இவருடைய சேவை மனப்பான்மையை பாராட்டி அமெரிக்கா நிறுவனம் ஒன்று இவருக்கு 30 கோடி செலவாக கொடுக்கிறது. ஆனால் அந்த 30 கோடியையும் இந்த முதிய இல்லத்திற்கு கொடுத்துவிட்டு மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்விற்கே கடந்து செல்கிறார். இவருடைய சூழலை கண்ட ஒரு மனிதர் அவரிடம் கேட்கிறார், இந்த 30 கோடியை நீங்கள் கொடுக்கின்றீர்களே, உங்களுடைய மனநிலை அதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்று கேட்ட பொழுது இந்த கல்யாண சுந்தரம் அவரை பார்த்து சொல்கிறார், இந்த பணத்தில் நான் நிறைவடையவில்லை, இந்த பணத்தை விட மேலாக இவர்களோடு இணைந்து உதவி செய்கின்றேனே, அதில்தான் எனக்கு மன நிறைவு இருக்கிறது என்பதை அவர் அந்த மனிதருக்கு சொல்லி கொடுக்கிறார். இதுதான் அன்பார்ந்தவர்களே உண்மையான கடவுளின் பணி என்பதை இந்த மனிதர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்வு என்பது செல்வம்தான் எல்லாம் என்று சொல்லி பாதி வாழ்க்கையை கடந்து விடுகிறோம். மீதமுள்ள வாழ்வில் நிம்மதி இல்லாமல் கடவுளை நாடி வருகிற சூழல். இன்றைய நாளிலிருந்து நம்முடைய மனதில் நாம் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனை நாட்களை ஆண்டவரே நாங்கள் கடந்து விட்டோம். செல்வம் செல்வம் என்று சொல்லி உறவுகளை இழந்தோம், பாசத்தை இழந்தோம், எங்களுடைய மன நிம்மதியை இழந்து வாடி இருக்கின்றோம். இனி வருகின்ற நாட்களில் செல்வத்தை அல்ல, செல்வத்தை விட மேலாக இருக்கின்ற உண்மையை நாங்கள் எங்களுடைய இல்லத்திலும் எங்களுடைய உள்ளத்திலும் ஏந்தி வாழ்கின்ற பொழுது என்னுடைய மனம் நிறைவடையும் என்பதை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்வோம். இதைத்தான் திருத்துதர் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமடல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 8 தெளிவாக சொல்கிறார். இந்த உலகம் கருதுவற்றையெல்லாம் மாற்றிவிட்டு ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் நான் ஏற்றுக்கொண்டேன், நிறைவடைந்தேன் என்று அவருடைய வாழ்வில் சொல்லக்கூடிய அவளுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் செல்வத்தை அல்ல, செல்வத்தை உயர்வாக கருதியக்கூடிய ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே இந்த கல்யாண சுந்தரத்தை போல புனித பவுலடியாரை போல நாமும்
இந்த உலகம் கருதக்கூடிய செல்வத்தை மாற்றிவிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். இந்த உயரிய ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு நிறைவான ஆசிரியம், நிறைவான அருள் வரங்களை தந்து வழி நடத்தட்டும். ஆமேன். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள் வரங்களை கொடுக்கிறார் என்ற உணர்வோடு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினம் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறிய அன்பு இறைவா, உமது ஆசீர்வாதத்தையே தம் வாழ்வாக ஏற்று இறை வழியில் எங்களை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொது நிலையினரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். நீர் விட்டு சென்ற உமது பணியை செய்ய தேவையான மன வலிமையையும் உடல் உள்ள சுகத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று கூறிய அன்பு இறைவா, எம் சிறுவர்களையும் இளைய தலைமுறையினரையும் பாதம் தருகின்றோம். அவர்களை உமது அன்பின் வல்லமையால் நிரப்பி இறை உறவிலும் ஞானத்திலும் சமூக நல ஈடுபாட்டிலும் வளர தேவையான வல்லமையை கொடுத்து ஏற்ற வழியில் வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக என்று மொழிந்த அன்பு இறைவா, நாங்கள் துன்பத்தாலும் கைவிடப்பட்டதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை என்ற மன உறுதியோடு உமது திருப்பாதம் ஜெபித்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் எண்ணம் ஏக்கங்களை அறிந்து தேவைகளை நிறைவேற்றி இதய அக்களிப்போடு வாழும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று கூறிய அன்பு இறைவா, உறவுகளால் கைவிடப்பட்ட அன்றாட உணவிற்காகவும் உடைக்காகவும் அல்லலுற்று அனாதைகளாக ஏங்கி தவிக்கும் ஏழை எளிய மக்களை நீர் கண்ணோக்கி அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி உமது அரவணைப்பில் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் தம் திருமுகத்தை உம்மேல் ஒளிர செய்து உம்மீது அருள் பொழிவீராக என்று கூறிய அன்பு இறைவா, வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளால் பிளவுபட்டிருக்கும் குடும்பங்கள் மீது உமது அருளை பொழிந்து நாள்தோறும் உம்மை தேடவும் ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பு செய்து வாழவும் உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் வெளியூரிலும் பணிபுரிகின்ற அனைத்து மக்களுக்கும் வேலை செய்ய உடல் உறுதியையும் வேலைக்கேற்ற ஊதியமும் கிடைக்க உமது திருமுக ஒளியை அவர்கள் மீது பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இறைவா, நம்பிக்கை உணர்வோடு நாங்கள் உம்மிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட தேவைகளுக்கு தயவாய் இறங்கும். புனித மறைசாட்சி தேவசகாயம் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த இந்த மண்ணில் வாழ்கின்ற நாங்கள் அவரிடமிருந்த நம்பிக்கை உணர்வை பெற்று நாளும் பொழுதும் நலமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு சிறப்பாக இறை நம்பிக்கையில் வாழ வளர அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன்,
வளர்ந்தேன் மலர்ந்தேன் அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன்னொளியில் சரணடைந்தேன். விழுந்தேன் எழுந்தேன் மீட்படைந்தேன். இறைவா என் இறைவா உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா உம் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லி உருவெடுத்தேன் நான் உருவெடுத்தேன். என் தாயின் கருவில் உன் வார்த்தை சொல்லில் உருவெடுத்தேன் நான் உருவெடுத்தேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன் நான் பணிந்து நின்றேன். உன் பணி புரிய அன்பின் தேவனை பணிந்து நின்றேன் நான் பணிந்து நின்றேன். இறைவா என் இறைவா உம் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். உன் பாதை வழியில் உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன். உன் பாதை வழியில் உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன் நான் நடந்து வந்தேன். உன்னருள் பெறவே என் இயேசுநாதனை பணிந்து நின்றேன் நான் பணிந்து நின்றேன். பொன்னருள் பெறவே என் இயேசுநாதனை பணிந்து நின்றேன் நான் பணிந்து நின்றேன். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன் வளர்ந்தேன் மலர்ந்தேன் அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன்னொளியில் சரணடைந்தேன். விழுந்தேன் எழுந்தேன் மீட்படைந்தேன். சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்புனிதமான பலி தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்கள் இனத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதிற்கும் என்றும் குறைபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மீதியினால் எங்களை மீட்டருளினே. ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைநிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நின்று ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாமல்ல, பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளரத்தம் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருட்தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா இன்னுயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா இன்னுயிர் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள்
மருந்தாய் ஏனில் வாவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிம்மதி வாழ்வாயினில் வாவா நிம்மதி வாழ்வயனில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வாவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திருவையிலும் ஒற்றுமையது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வலை தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னையே தினமுன்னையே எண்ணியே நாங்கள் வருகின்றோம். துன்பமே எங்கள் இன்பமாய் மாற்றிட வரம் வேண்டுகிறோம். அன்னையே தினமுன்னையே எண்ணியே நாங்கள் வருகின்றோம். துன்பமே எங்கள் இன்பமாய் மாற்றிட வரம் வேண்டுகிறோம். வியாகுல தாயே மரியே வாழ்க வாழ்க நீயே. எங்கள் வியாகுல தாயே மரியே வாழ்க வாழ்க நீயே. அன்னையே தினமுன்னையே எண்ணியே நாங்கள் வருகின்றோம். துன்பமே எங்கள் இன்பமாய் மாற்றிட வரம் வேண்டுகிறோம். உன்னன்பு மகனையே உலகிற்கு அளித்து எங்களின் பாவங்கள் கழுவிடச் செய்தாய். உம் அன்பு மகனை உலகிற்கு அளித்து எங்களின் பாவங்கள் கழுவிட செய்தாய். இறைவனின் வானக வீடடைய உம் அன்பு பாதையில் வழி நடத்தும். இறைவனின் வானக வீடடைய உம் அன்பு பாதையில் வழி நடத்தும். வியாகுல தாயே மரியே வாழ்க வாழ்க நீயே. எங்கள் வியாகுல தாயே மரியே வாழ்க வாழ்க நீயே. அன்னையே தினமுன்னையே எண்ணியே நாங்கள் வருகின்றோம். துன்பமே எங்கள் இன்பமாய் மாற்றிட வரம் வேண்டுகிறோம்.
தினம் முன்னையே எண்ணியே நாங்கள் வருகின்றோம். துன்பமே எங்கள் இன்பமாய் மாற்றிட வரம் வேண்டுகிறோம். வியாகுல தாயே மரியே